நாயகம் ஷேக் பகா இப்னு பத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் நாயகம் செய்தினா முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரியார். அவர்கள் பெரும் குத்துபுமார்களை சேர்ந்தவர்கள். நாயகம் குத்துபுல் அக்தாப் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் கூட. அவர்கள் சொல்கிறார்கள், நான் நாயகம் செய்தினா கௌசுல் ஆலம் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய மஜ்லிஸுக்கு நான் சமூகம் கொடுத்திருந்தேன், ஹாதிராக இருந்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் தினத்திலே அவர்கள் மின்பரிலே இருந்து அவர்கள் மக்களுக்கு உபதேசம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உபதேசம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்படி பயான் நிகழ்த்தக்கூடிய அவர்கள் அந்த மிம்பர் படியிலே, இரண்டாவது படியிலே, அதாவது எங்களுக்கு தெரியும் குத்துபா பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த ஹத்தீப் நின்று பயான் குத்துபா ஓதுகிற நேரம் இரண்டாவது படியிலே தான் அவர், மேலே இருந்து பார்த்தால் இரண்டாவது படியிலே இருந்து தான் அவர்கள் பேசுவார்கள். காரணம், அதற்கு மேலால் இருக்கக்கூடிய படி அது அமரக்கூடியது. இப்படியாக நாயகம் கௌசுல் ஆலம் அவர்கள் இரண்டாவது படியிலே இருந்து கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மகத்தான ஒரு வலுப்பமான ஒரு காட்சியை நான் கண்டேன். அது என்ன காட்சி? அவர்கள் இரண்டாவது படியிலே இருந்து கொண்டு அவர்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது படி அப்படியே அது விரிவடைகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், கதி தசாத், அது விஷாலமாகிறது, பெரிதாய் கொண்டு போகிறது. எந்த அளவுக்கு என்றால் கண்ணுக்கு எட்டும் தூரத்தளவில், என்னுடைய பார்வைக்கு எந்த அளவு தெரிபடுகிறதோ அந்த அளவுக்கு அது அப்படியே விரிந்து கொண்டு பரவி கொண்டு போகிறது. இப்படி நீண்டு கொண்டு போன அந்த படியிலே ஒரு பச்சை நிறத்து ஒரு பட்டு துணியை விரிக்கப்படுகிறது. இதை நான் என்னுடைய கண்ணாலே பார்த்து கொண்டிருந்தேன். நாயகம் செய்தினா முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபன்யாசத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்படியாக அந்த பட்டு துணி விரிக்கப்பட்டதும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நாயகம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் ஐவருமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் குலஃபா ராஷிதீன்கள் உள்ள அந்த 4 கலீஃபாக்களும் அந்த விருப்புக்கு ஆஜராகிறார்கள். இடையிலே ஒரு பேச்சு. சிலர் கேட்கலாம், பட்டு ஆண்களுக்கு ஹராம் அல்லவா, அதிலே எப்படி உட்கார முடியும் என்று. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷரியத்தினுடைய சட்டம் ஒரு மனிதர் வஃபாத் ஆகிற வரைக்கும் தான் அது ஹராம். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே இருந்து அல்லாஹ்வினுடைய பக்கத்து அல்லாஹ்வினுடைய புறத்தினால் கிடைத்தால் அது ஹராம் ஆகாது. ஏனென்றால் ஒரு நோன்பாளி நோன்பு நோற்று கொண்டிருக்கிறான், சுவர்க்கத்திலே இருந்து அவனுக்கு வஜீபனம் இறக்கப்பட்டால், அவனுக்கு கொடுக்கப்பட்டால், அது சாப்பாடாக இருக்கலாம், கனி வகையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதை சாப்பிட்டால் அவனுடைய நோன்பு முறியாது. இது புக்கஹாக்கள் எல்லோருடைய இஜ்மா, ஒத்தோர்மித்த ஒரு கருத்து. எனவே கண்ணியமிக்கவர்களே, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 4 சஹாபாக்களும் அதிலே இருந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் கௌசுல் ஆலம் அவர்களுடைய உள்ளத்தின் பேரில் அவர்களுடைய கல்பிலே தஜல்லியாகிறான். அதாவது அல்லாஹ்வினுடைய ஒரு வெளிப்பாடு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கல்புக்கு படுகிறது. வெளிப்பாடு என்றால் அல்லாஹ் குதுபுநாதருடைய கல்பிலே இறங்கினான் என்பது அல்ல, அது ஹுலூல், அது ஹராம். அப்படி சொல்ல கூடாது, அப்படி சொன்னால் காஃபிர் ஆகுவான். அவர்களுடைய தஜல்லி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒளியை எப்படி தஜல்லியை அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தினானோ தூர்சீனா மலையிலே, அவ்வாறு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய கல்புக்கு அந்த அல்லாஹ்வுடைய தஜல்லி பட்டதும் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சாய்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் விழுவதற்கு, அதாவது விழக்கூடிய ஒரு மனிதர் எப்படி சாய்வாரோ அந்த விதமாக அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு வருகிறார்கள். உடனடியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பான கையை பிடித்து நாயகம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாயாமல் விழாமல் அப்படியே பிடிக்கிறார்கள். இதை என்னுடைய கண்ணால் நான் கண்டேன். பின்னர் இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு விழாமல் அவர்கள் இருந்த விதமாக அவர்கள் ஒரு நிலைக்கு வருகிறார்கள்.
அப்பொழுது நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். பின்னர் அவர்கள் ஒரு சிட்டுக்குருவியினுடைய பெருப்பத்துக்கு, அந்த சைஸுக்கு அவர்கள் அப்படியே அதாவது சிறிதாகி கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு சிட்டுக்குருவினுடைய அளவுக்கு அவர்கள் அப்படியே சிறிதாகிறார்கள். அவர்கள் சிறுசாக வந்து அவர்கள் ஒரு சிட்டுக்குருவியினுடைய அந்த கதிர், அந்த அளவுக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். பின்னர் என்ன நடக்கிறது? பின்னர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிந்து நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெருத்து கொண்டு அப்படியே வந்து அவர்கள் ஒரு மகத்தான, ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு பெரிய வலுப்பமான ஒரு பெருப்பத்துக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். இப்படியாக நடைபெறுகிறது. பின்னர் என்னுடைய கண்ணுக்கு தென்பட்ட காட்சிகள் எல்லாம் அப்படியே மறைந்து விடுகிறது. இந்த செய்தியை சொல்லக்கூடிய பக்கா இப்னு பத்தூல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் 4 சஹாபாக்களும் எப்படி ஹாலிராவார்கள் என்ற கேள்வியை கேட்கப்பட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், அர்வாஹுஹும் தஷக்கலத், அதாவது அவர்களுடைய ரூஹுகள் இருக்கிறதே அது அப்படியே தோற்றம் பெற்றுவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹும் மற்றும் சஹாபாக்களுடைய ரூஹும் அப்படியே ஒரு வடிவு, ஒரு தோற்றமாக ஆகிறது, ஒரு உருவமாக. அப்படி தோற்றம் பெற்ற அந்த ரூஹுகள் இருக்கிறது, அர்வாஹுகள், அந்த ரூஹுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அது ஜடலமாக ஆக முடியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இப்படியான கூவத்தை கொடுத்திருக்கிறான், தத்துவம். இப்படி அல்லாஹ்வுடைய அந்த தத்துவத்தை கொண்டு அந்த ரூஹுகள் எல்லாம் அப்படியே உருவங்களாக மாறி அந்த உருவங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படி ஏனென்றால் இதற்கு சான்றாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜினுடைய இரவிலே நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் ஹாதிராயினார்கள் அல்லவா, மஸ்ஜிதுல், அதாவது பைத்துல் முகத்திஸிலே. அப்படி ஹாதிராகி அவர்கள் எல்லாம் மௌமும்களாக நின்று பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் அல்லவா என்ற அந்த புகாரிலே வரக்கூடிய அந்த சஹீஹான செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாகத்தான் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். இது நபிமார்கள் வலிமார்களுக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பின்னர் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நாயகம் ஏன் அவர்கள் அப்படி சிட்டுக்குருவினுடைய அந்த அளவுக்கு அவர்கள் சிறிதாய் கொண்டு வந்தார்கள் என்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலிலே தஜல்லியான பொழுது, அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அவர்களுடைய கல்பின் பக்கம் திருப்பின பொழுது, அவர்களுக்கு அந்த தஜல்லி வெளிப்பட்ட பொழுது அது அவர்கள் விழுவதற்கு தலைப்பட்டார்கள். அதை அந்த தஜல்லியை, அல்லாஹ்வுடைய தஜல்லியை யாருக்கும், எந்த மனிதனுக்கும் தாங்க முடியாது. ஒரு நபியினுடைய உதவியை கொண்டுதான் நிலையாக நிற்க முடியும். அப்படி ஓசுல்லாஹ் அவர்களுக்கு பட்டு அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு வருகிற நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவியை கொண்டு அவர்கள் அதாவது விழாமல் பிடிக்கிறார்கள், அவர்கள் நிலையாக நிற்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியில் கூட குர்ஆன் சொல்லி காட்டும், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூசா சாயிகா, அதாவது அல்லாஹ்வுடைய தஜல்லி தூர் சீனா மலையின் பக்கம் திருப்பப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தஜல்லி வெளிப்பட்ட பொழுது, பிரகாசம் ஒளி அந்த வெளிப்பட்ட பொழுது அந்த மலை சுக்கு நூறாகி விடுகிறது, தூளாக ஆகிவிடுகிறது. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் பிடித்து கீழே விழுகிறார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லி காட்டும். இந்த அடிப்படையிலே ஒரு நபி, அந்த நபிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டால் ஓசுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இது ஏற்படுவது சகஜம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக அவர்கள் சாய்வதற்காக, விழுவதற்கு அவர்கள் சாய்ந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு 2வது முறை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தஜல்லி, ஜலால் என்ற வல்லபத்தை கொண்டு தஜல்லியானார். அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே உண்டுதான் ஜலால், அதாவது வல்லபமுடையவன், தத்துவமுடையவன் என்ற கருத்து இருக்கிறது. அந்த ஜலாலியத்துடைய அந்த ஜலால் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை கொண்டு அல்லாஹ் தஜல்லியான பொழுது அவர்கள் சிறிதாகிவிட்டார்கள். பின்னர் பெரிதானதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜமால் என்ற பண்பை கொண்டு, அழகு, தூய்மை, சாந்தம் என்றெல்லாம் கருத்து இருக்கிறது. அந்த ஜமாலியத் என்ற பண்பை கொண்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தஜல்லியான பொழுது அவர்கள் பெரிதானார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக நாயகம் ஓசுல்லாஹ் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அனைத்து நபிமார்களும் அவர்கள் ஹாதிராவே தீருவார்கள். இது சூஃபியாக்கள் இமாம்களுடைய முடிவு.
கண்ணியத்திற்குரியவர்கள் இதை அவர்களே சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய மஜ்லிஸுக்கு அல்லாஹ் படைத்த எந்த நபிமார்களும் எந்த வலிமார்களும் ஹாலிராகியே ஒளிய இல்லை என்பதாக சொல்வார். அதாவது அனைவருக்குமே ஹாலிரா இருக்கிறார்கள் என்பதாக சொல்வார். ஸலத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ் ஸலத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ்